மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் இன்றைய அவைத்தலைவராக அன்ன போஸ்டில் வெற்றி பெற்றிருக்கும் அண்ணன் JCD பிரபாகர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த அவையிலே வீற்றிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்ட அண்ணன் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த அவையிலே நாம் ஒரு மாண்புமிகு ஒரு அவை இது. இந்த தமிழ்நாட்டின் வரலாறை இந்த மாண்புமிகு இந்த வளாகத்திலே மிக சிறந்த முறையிலே ஆட்சி செய்த நம்மளுடைய முன்னாள் முதல்வர்கள் இங்கே நம்ம சுற்றி இருக்கின்ற அந்த புகைப்படங்களே அதற்கான சாட்சி. அந்த மாண்பும் மரபும் இமியளவும் மாறாமல் அண்ணன் JCD பிரபாகர் அவர்கள் அவைத்தலைவராக நடுநிலையோடு இருந்து ஒரு தராசு போல இந்த அவைக்கு அத்தனை பேருக்கும் சரிசமமான வாய்ப்பை கொடுத்து அத்தனை பேரையுமே ஆணாக இருந்தாலும் இந்த அவைக்கு அன்னையாக இருந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த புனிதமான அவையிலே அவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இன்றைய முதல்வர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு திரையுலகில் அண்ணனாக இருந்த கேப்டன் அவர்கள் இதே அவையிலே எதிர்கட்சி தலைவராக செயல்பட்ட பொழுது இங்கே நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் தமிழகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றிலிருந்தே சொன்னார். அதனால அந்த விஷயத்திலும் நடுநிலையோடு இருந்து ஆளுங்கட்சி சைடு மட்டும் கேமரா ஃபோக்கஸ் பண்ணாம சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வகையில் அந்த சரிசமமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாடும் தமிழகமும் என்றும் சிறப்பு மிக்கதாக இருக்க வேண்டும். எனவே என்னுடைய முதல் கோரிக்கை, இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலும் நமது தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல் இடத்தை கொடுத்து பிறகு மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நேற்று அனைத்து எதிர்க்கட்சிகளையும் நேரடியாக சென்று இங்க எதிர்க்கட்சிகள் எதிரி கட்சிகள் அல்ல, அனைவரும் தோழமை கட்சிகள் தான் என்பதை மிக சிறப்பாக சென்று அனைவரையும் சந்தித்த முதல்வர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்ல, இந்த அவை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாளை நடக்க இருக்கும் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று அன்பு தம்பி விஜய் அவர்கள் மிக சிறப்பாக நம் நாட்டிற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் JCD பிரபாகர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் இந்த அவையில் எதிர்க்கட்சி தலைவராக மிக சிறப்பாக தன்னுடைய கருத்தை தைரியமாக எடுத்துரைத்த என் அன்பு கணவர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.